4ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் விடைகள் 2025-2026 பக்கம் 46 உள்ள வளரதி மதிப்பீடு. பக்கம் 46 உள்ள வளரதி மதிப்பீடு பின்னங்கள் அப்படின்ற இந்த பாடத்துக்கான மதிப்பீடு போட்டிருக்காங்க. சரிங்களா? பின்னம்னா தெரியும், மொத்தத்தை கீழே போடணும், நம்ம எது தேவையோ அதை மேலே போடணும். அப்போ என்ன வருங்க, முதல் கேள்விக்கு 2/5 வருது. இரண்டாவது கேள்விக்கு பாருங்கள் என்ன கேட்குறாங்க, வண்ணம் தீட்டப்பட்டதுன்னா வண்ணம் தீட்டப்பட்டது 1, மொத்தம் 4 இருக்குது. அப்போ 1/4. இதே மாதிரி தான் அடுத்த கணக்கு மூன்றாவது கேள்விக்கு 2/4. நான்காவது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 3/6. அடுத்த ஐந்தாவது கேள்விக்கு 3/7. ஏன்னா மஞ்சள் கேட்குறாங்க, மஞ்சள் 3 தான் இருக்குது, மொத்தம் 7 இருக்குது. அப்போ 3/7. அடுத்த பார்த்தீங்கன்னா அழுகி விட்டன கொடுத்துருக்காங்க, அழுகியது போக மொத்தம் 9ல் 2 அழுகிட்ட மீதி 7 இருக்கு இல்லைங்களா? அப்போ 7/9. அடுத்து 4ல் 3 பாகம். 4ல் 3 பாகம்னா மொத்தம் 4ல் 3 கலர் அடிச்சாச்சு. அப்போ 4ல் 3 பாகங்கிறது இதுதான். அதற்கடுத்த கேள்வி எட்டாவது கேள்விக்கான விடை 3/4. இது வண்ணம் தீட்டப்படாத பகுதி, அதனால் 3/4. வண்ணம் தீட்டப்பகுத்த பகுதியாக இருந்தால் 1/4 இருந்திருக்கும். அடுத்து விடுபட்டது இரண்டுமே 1/6 தான் வரும். 10வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 4/6னா மொத்தம் 6, அதில் 2 4/6க்கு எடுத்துருக்காங்களா? ரைட்டு. அப்போ 4க்கு கலர் அடிச்சிருக்காங்க, மொத்தம் 6ல் 4 கலர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் கடைசி சரியான விடை. அடுத்து 11 3/12. 12வது கேள்விக்கு 2A வரும், மொத்தம் 11 எழுத்து, அதனால் 2/11. 13வது கேள்விக்கு 4/7. 14வது கேள்விக்கு வெங்காயம் தான் ரொம்ப கம்மி, அப்போ 1 தான் இருக்குது. அப்போ 1/7 வெங்காயம் தான். அடுத்து 15வது கேள்வி 6/10. அடுத்து 16வது கேள்வி பார்த்தீங்கன்னா 4/10. மொத்தம் இருக்கிறது 9 இருக்குது, 1 சேர்த்துனீங்கன்னா 10 ஆயிரும். ஆனால் அந்த கோல்டன் ஃபிஷ் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? ஒரு தங்க மீனை சேர்த்தால் தங்க மீன்கள் 4 தான் இருக்கும், தங்க மீன் கூடாது. அப்போ தங்க மீன் 5 இருக்கா 4 இருக்கா? ஏற்கனவே 5 இருக்கா? 1 2 3 4 5 இருக்குது. 5 4 5 இருந்துன்னா அப்போ ஏற்கனவே 5 தங்க மீன் இருக்குது, மறுபடியும் ஒரு தங்க மீன் சேர்த்துறோம், 6 தங்க மீன் ஆயிரும். மொத்த மீன் 10 வந்துடும். 10ல் 6 தங்க மீன் வந்துடும். அப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா 6 போக மீதி இருக்கிறது எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. மீதி இருக்கிறது 4 தான் இருக்கும், ஏற்கனவே 4 தான் இருக்குது, இப்போது என்ன தான் இருக்கும்? 4 தான் இருக்கும். அப்போ 4/10. அடுத்து பார்த்தீங்கன்னா பணப்பையில் உள்ள நாணயங்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ 5 ரூபாய் நாணயங்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பின்னம் 9/20. அடுத்து 18வது கேள்விக்கு அரைனா பாதி, அப்போ 8000ல் பாதி 4000. அடுத்து 19வது கேள்வி 9/14. அதற்கடுத்து 20வது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ரகு தன்னிடம் 30 பென்சிலை 25 வகுப்புள்ள மாணவர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்போது அவன் கொடுத்த பென்சில் எவ்வளோ? மொத்தம் 30ல் 25 கொடுத்துட்றாங்க. அப்போ 25/30 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியானது. இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறதும் இல்லை, ஹைப் பண்ணுறதும் இல்லை. நீங்கள் எல்லாம் லைக் பண்ணணும், ஹைப் பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும், நல்லா வீடியோ போட முடியும். நன்றி, வணக்கம்.